அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓவர் கான்ஃபிடென்ட்டால் மீண்டும் தோல்வி அடைய உள்ள எடப்பாடி பழனிசாமி. தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. முக்குளத்தோர் சமுதாயம் முற்றிலுமாக அதிமுகவை நிராகரிக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்து வருவதாகவும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம் என்ற எண்ணத்திலும் ஈகோவினாலும் தான் அதிமுகவை அழிக்க உள்ளார். வரும் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதே சந்தேகம்தான். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விடுவோம் என்ற கான்ஃபிடென்ட்டுக்கு காரணமாக இருப்பது அவரது கணக்குகள் தானே தவிர மற்றவர்களது கணக்கு இல்லை என கூறி வருகிறார்கள். குறிப்பாக 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பிரபலமே இல்லாத வேட்பாளர்களை அறிவித்திருந்தது. இது திமுகவின் வெற்றிக்காக அதிமுக மறைமுகமாக சப்போர்ட் செய்வதாக பலர் அப்பொழுதே விமர்சனம் செய்திருந்தார்கள். வேறு சிலரோ பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜகவோடு கள்ள உறவை வைத்துக்கொண்டு யாரென்றே தெரியாத வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக 22% வாக்கு வங்கியை பெற்றது. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி 18% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 12% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது. தற்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது. இரு கட்சிகளின் வாக்கு வங்கிகளையும் கூட்டும் பொழுது 34% வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களாலும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் போன்றவை அனைத்தும் சேர்ந்து ஒரு 6% வாக்குகள் கிடைத்தாலும் 40% வாக்குகளை பெற்றுவிட முடியும். இதனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம். வரும் 2026 நானே முதலமைச்சர் என்ற தோணியில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவரது சுற்றுப்பயணத்திற்கு மிகுந்த ஆதரவு இருப்பதாகவும் மக்கள் திரள்வதாகவும் கூறினாலும் கூட ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக மக்கள் வரவில்லை, அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி வரும் இடத்திற்கு பணத்தை கொடுத்து ஆட்களை கூட்டி வருகிறார்கள், அதனால்தான் கூட்டம் திரள்கிறது என ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ அனைத்து கட்சிகளும் அப்படித்தான் செய்கிறது, யார் காசு இல்லாமல் மக்களை திரட்டுகிறார்கள், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே காசு கொடுக்காமல் மக்களை திரட்டுகிறார்கள், மற்ற கட்சிகள் அனைத்துமே காசு கொடுத்துதான் மக்களை திரட்டுகிறார்கள், இதில் கூறுவதற்கு எதுவும் இல்லை என பலர் சொன்னாலும் கூட அதுதான் உண்மை என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி கூறுவது போன்று 40% வாக்கு வங்கி கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். பாஜக அப்போது தனித்து போட்டியிட்டு இருந்தது. அப்பொழுது தனி கூட்டணியை உருவாக்கி இருந்தது. அதிமுக மற்றும் திமுக என்ற இரு எதிர்ப்பு வாக்குகளும் பாஜகவிற்கு கிடைத்தது. அதாவது திராவிட கட்சிகளின் எதிர்ப்பு வாக்குகள். தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி வைத்துள்ளது. இதனால் அந்த வாக்குகள் கிடைக்காது. மேலும் அதிமுக அப்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததால் சிறுபான்மையினர் வாக்குகளும் கிடைத்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளார். சிறுபான்மையினர்கள், பட்டியலின மக்களின் வாக்குகள் கிடைப்பது கேள்விக்குறி. மேலும் ஓபிஎஸ் தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோருக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார். 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு அதிமுக அரசால் வழங்கப்பட்ட 10% இடஒதுக்கீடு, இதனால் முக்குளத்தூர் மிக பெரிதாக பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பொழுதே போராட்டங்கள் எழுந்தது. தற்பொழுதும் போராட்டங்கள் எழுந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது அதே வாக்குறுதியை விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கு அளித்தார். மீண்டும் தென் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது முக்குளத்தூர் சமுதாய தலைவர்களான ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை தொடர்ந்து அவமதித்து அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார். மேலும் நேற்று செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தில் ஏற முற்பட்ட போது என்னோடு வர வேண்டாம், பின்னாடி வரக்கூடிய வாகனங்களில் வாருங்கள் என அவரை மறுதளித்தார். அதுவும் தற்பொழுது வைரலாகிறது. செல்லூர் ராஜுவை இறக்கிவிட்டதற்கு காரணம் பாதுகாப்பு காரணம் என கூறப்பட்டாலும் கூட அது உண்மை இல்லை. செல்லூர் ராஜு தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். எனவே செல்லூர் ராஜுவை அவமதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று செய்து வருகிறார். தொடர்ந்து நமது சமுதாய தலைவர்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்கும் நோக்கில் இதுபோன்று செய்து வருகிறார் என முக்குளத்தோர் சமுதாயம் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது. இது மிகப்பெரிய மாற்றத்தை தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மீண்டும் அதிமுக ஆளும் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இதற்கான முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. நன்றி.